கருப்பட்டி திங்கணும் வக்கனையா, நான் பனையர்னா அது சாதி தொழிலாயிரும். மீன் திங்கணும் வக்கனையா, நான் மீன் பிடிக்க போனா குலத்தொழில் ஆயிருது. வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு. கறி திங்கணும், நான் ஆடு மாடு மேய்க்கணும், அது குலத்தொழில் ஆயிரும். கொளுத்தி எடுக்கிற பாருங்க. போராட்டம் பண்ணீங்க, அந்த போராட்டம் தொடர்பா விசாரணை நடத்தப்படும் தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பணங்கள் எடுத்தது சட்டவிரோதம். விசாரணை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். அதில் பார்த்துருவோம். நீங்க ஆளை வச்சு வச்சு பல லட்சம் பேர் தாலி எடுத்துட்டான். நாங்க பனையேறி கல்ல நாங்க பரம்பரையா இருக்கு. தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பனையும் அதன் பாதை இதெல்லாம் விளையாட்டா இருக்கு. பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் கல் கர்நாடகா இங்க மட்டும் ஏன் இருக்காரு? ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு? ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போடப்படாச்சு? பதில் விசாரணை எத்தனை விசாரணை பார்த்தேன். ஆனா நாம் தமிழர் கட்சியோட அந்த பனைமர போராட்டத்திற்கு ஹச் ராஜா அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்கன்னா? அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களும் கல் கர்நாடகாவில் இருக்குது, காவேரி ஆந்திராவில் இருக்குது, மற்ற மாநிலங்கள்ல இருக்குது. தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரிச்சு போராடினாரு, போராட்டங்கள்ல பங்கேற்றார். இப்போ அதுல கல்லுங்கிறது இது எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை. அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேச்சு கொண்டிருந்தாங்க. சங்க இலக்கியெல்லாம் பார்க்கல. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து நாட்பாடு தேரல்ல தமிழருடைய இந்த கல் எல்லாம் பேசியிருக்கிறத கேட்குறாங்க. அப்புறம் இதுல இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல் கேடு, எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டது இருக்கே அனுப்பட்ட. நீ சாராய ஆளை வச்சிருக்க, அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க. நீ காட்சிக்கு இருந்து டாஸ்மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு கல்லுக்கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இல்லை? வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் பானை மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்ச? அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் பனையை அறிவிச்சுட்டு கருப்பட்டி திங்கணும் வக்கனையா, நான் பனையர்னா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும், நான் மீன் பிடிக்க போனா குலத்தொழில் ஆயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு. கறி திங்கணும், நான் ஆடு மாடு மேய்க்கணும், அது குலத்தொழில் ஆயிரும். கொளுத்தி எடுக்கிற பாருங்க.